அப்ப இந்த மல்லு கட்டுலாம் வேணாம், குழுக்கள் போட்டுருவோம். அது வந்து லாஜிக்காவும் இருக்காது, ஒரு மாதிரி ஆனா நல்லா இருக்கும். எனக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் இருந்து காமின்னு சொல்லிட்டாங்க. பாடி இருக்க பட்டா தெரியுமா உங்களுக்கு? என்னன்னா இந்த அண்ணன் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச சென்டிமெண்ட்ஸ் என்ன மாதிரி உருக ஆரம்பிச்சது. எப்படி அப்பயே வந்துருக்கும். இந்த போனுக்கு அந்த மியூசிக்கு என்ன சம்பந்தம் சொல்லிடுங்க. அப்பெல்லாம் கேமரா நடக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்னடா அன்னைக்கு யாரி பேசினா அது பெரிய உலகையாச்சு. டைரக்டர் அதைய பத்தி பேசினா, நம்ம பேசுனதுல வந்து கண்டென்ட் வைஸா நிறைய மீம்னா வருது. ஆனா நம்ம பேசுனது வந்து உழப்பி ஊரா போட்டாச்சு, ஸ்கிராப் பண்ணியாச்சு. இன்னைக்கு எந்த டைரக்டர் பத்தி பேசலாம்? ரவிக்குமாரை பத்தி பேசுவோம். அப்படி போகுமா இல்ல வந்து கொஞ்சம் எலக்டா போகுமா? அப்ப இந்த மல்லு கட்டுலாம் வேணாம், குழுக்கள் போட்டுருவோம். 3 வக்கீல் என் பேர் தானே இருக்கு. இது ஓம் பேரும் இல்ல, அவன் பேரும் இல்ல, என் பேரு. இப்ப நமக்கு வந்திருக்கு வந்து நம்ம ஊருக்காரு பேரரசு படம். நம்ம சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. நம்ம வந்து செவ்வாய் பொங்கல் அன்னைக்கு போட்டோ எடுத்துருக்கோம் அவரோட. இப்ப பேரரசு படம் உனக்கு பிடிச்ச படம்? பழனி. எனக்கு வந்து திருப்பதி பிடிக்கும். ஆல் டைம் ஃபேவரட் திருப்பதி. எனக்கு தர்மபுரி பிடிக்கும். தர்மபுரி பிடிக்கும். எனக்கு இந்த படம் பேரரசு படங்கள் வந்து இது ரொம்ப நல்லா பிடிக்கும். எனக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்கும். பாட்டு நல்லா இருக்கும். எங்க அம்மா ஆமாங்க கேட்கல அப்படித்தானே கேட்டுச்சு. அது மாதிரி இல்ல, உனக்கு தலைவர் பெரிய லிரிக்ஸ் நிறைய பேர் இல்ல சொல்லி சொன்னோட எனக்கு சொல்ல வந்துச்சு. திருத்தணி வந்து மியூசிக் ஆகவே முடியும். வரிகள் வருது பாடல் வரி. சரி பாடல் வரிகள் ஓகே. கம்போஸ் பண்ணிருக்காரு, அவர் பாடி இருக்காரு ஒரு பாட்டா தெரியுமா உங்களுக்கு? அந்த வைப் வந்துருது. எல்லா வட்டிலும் சாண்டி மாஸ்டர் வந்து கட் சாங்ஸ்னு சொல்லிட்டு நம்ம அந்த பழைய காலத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு பாட்டு ஆடிட்டு என் திருப்பாச்சி பாட்டு ஆடிட்டு ஏன்னு வச்சுக்கவே டக்குன்னு அடுத்து வேற திருப்பதி பாட்டு அந்த மாதிரி நம்ம இதுல பாத்துருக்கோம், ரியாலிட்டி ஷோஸ்ல இருக்கும். நம்ம நம்ம ஆள் வந்து படத்திலே போட்டிருக்காரு. சூப்பர் ஸ்டார் தான் அண்ணா மலைக்கு போனாரு. வந்தேண்டா பால்காரன் அடடா பசும் மாட்டை பத்தி பாட போறேன். இளைய தளபதி சிவகாசி போனாரு. வட 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 தோழா அல்டிமேட் தான் திருப்பதிக்கு போனாரு. திருப்பதி வந்தா திருப்பா தீ பொறி போல இருப்பா. இந்த மாதிரி வந்து சாங்ஸ்னாலே வந்து ஒரு சரியான ஒரு வைப்லயே வச்சிருப்பாரு. நம்ம இப்ப பேசுறோம் சிரிக்கிறோம், ஆனா அப்ப பார்த்தோம்னா நல்லா இருந்துச்சு. நம்ம பார்க்கும்போது அப்பனா பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. கரெக்ட். ஆமா ஹீரோயின்ரோட பயங்கரமா இருக்குல்ல. அதுவும் பிடிச்ச இன்ட்ரோ இது எனக்கா. கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்கு வந்து பேர் கொண்டவர். அதான் ஸ்டார்டிங் சொன்னேன். எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தனா தர்மபுரியில வந்து வக்கீல் வருவாப்புல. அப்ப அவர் பண்ற இன்ட்ரோ ஓப்பனிங்ல பண்ணது. ஒரு சீட்டு குலுக்கி போடுவாங்க, கண்ணாடி கட்டிட்டு யார் பேர் நமக்கு வரல. நம்ம ஓரளவுக்கு எனக்கு வந்து
பம்பு கப்பை என்ன டிஆர் மாதிரி பேசுறேன். அது ஒரு ரொம்ப சிம்பு கப்பா அது என்ன படம்? பம்பு கப்பை திருத்தணி. திருத்தணி. என்னப்பா காடு காடுன்னு அடுக்கு மொழியிலே அடிக்கிட்டு போற? நீ நட்டியாரா? அவர் சிம்பு கப்ப. அப்ப நீ வம்பு கப்ப. இங்க அவன் கத்தி இவன் கத்தி எவன் கத்தி இங்க நீ கத்தி இவன் கத்தி அவன் கத்தி எவன் கத்தியும் பிரயோஜனம் இல்ல, என் கத்தி தான் பிரயோஜனம். நம்ம அதே மாதிரி பேரரசு சார் படம்னாலே ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பா. ஆமா. அந்த செட் ஆஃப் ஆர்டிஸ்ட் பாத்துக்கலாம். அதுல இவங்க 2 பேரும் வந்துருக்கு. அவருக்கு இவர் பேர் தெரியுமா? தெரியாது. சிட்டி சிட்டி பாபு. சிட்டி பாபு. சிட்டி பாபு. இவரு அவர் தெரியாது. அவர் ஒரு கேரக்டர். இவர் எல்லா படத்துலயும் வருவார். பிபில வந்து இதா வருவாள்ல, அவர் வரும். பாஸ் வருவாப்ல. ஆமா. சேர்ந்துருவாப்ல. MS பாஸ் சொல்றாரு. இவர் சொல்ற விஐபில வந்து இந்த கரணி அப்பா. பாஸ்ரா ப்ராஜெக்ட் ரகுவரன். இந்த ப்ராஜெக்ட் நீங்கிறது அவரு அப்புறம் இது என்ன 3v4 போட்டு வந்தோம். காதல் படத்துல அதான் ஒரு படத்துக்கு தான் திருப்பாச்சியில ஃப்ரெண்டா வருவாப்ல. அவர் வந்துருவாப்ல. எல்லாருமே வந்துருவாங்க. எல்லாரும் வர்றது கேட்டில அந்த மியூசிக் வந்துடும். சரி போடுங்க. பஞ்ச் டைலாக்ஸ். நான் உனக்கு காட்டுறேன். 1000 பஞ்ச் டைலாக் நின்னோடனே தான் ஞாபகம் வருது. அது வந்து லாஜிக்காவும் இருக்காது, ஒரு மாதிரி ஆனா நல்லா இருக்கும். எங்க வச்சிருக்க சொல்லு, எங்க வச்சிருக்க? அவ ஒரு பொழுதுபோக்கு. சீதையும் இல்ல, நான் ராவணனும் இல்ல. அவ ஒரு பொழுதுபோக்கு, நான் ஒரு புறம்போக்கு. போற போக்குல என்னென்னமோ நடந்து போச்சு. அத கேட்டேன்னு வச்சுக்க, உனக்கு வயிற்று போக்கே நடக்கும். ஆம்பளைகளுக்கு அமைகிறதும் பொம்பளைக சமைகிறதும் எப்பன்னு யாருக்கும் தெரியாது. சரி, இப்ப வந்து பழைய சென்டிமெண்ட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சென்டிமெண்ட் சீன். அதை பார்த்துட்டு ஒரு அளவுக்கு ஒரு மாதிரி உருக ஆரம்பிச்சிருக்கேன். இல்லங்க, எங்க சேலை எடுக்க வந்தேன். சேலையா? யாருக்கு? எங்க அம்மாவுக்கு. அம்மாவுக்கா? சரி, என்ன ரேஞ்சில் வேணும்? ஒரு 5000க்கு எடுத்து போடுங்களேன். அம்மாவுக்கு 5000 ரூபாய்க்கா? ஆமாங்க, மாச சம்பளத்துல அம்மாவுக்கு சேலை எடுத்து கொடுக்கறதா சொல்லியிருந்தேன், அதான். அம்மாவுக்கு சேலையே 5000னா ஐயாவுக்கு சம்பளம் எவ்வளவு? 5000ங்க. இப்ப நீங்க ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த போன் எதுக்கு இது இல்லையா? கெஸ்ட் பேஜ் கிடையாதா? பழனியில இருக்கும். இல்லாமலா பழனி முன்னாடி இந்த படம் மியூசிக் எதுவும் கிடையாது. படம் வேற திருப்பி திருப்பி சொல்லணும். பழனியான முதல் வந்துச்சு. எனக்கு எவன் சிபாரிசும் தேவையில்லை. நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. உனக்கும் அவருக்கு என்ன லிங்க்? உனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? உனக்கும் அவருக்கு என்ன உறவு? நான் அந்த ஆளை வச்சிருக்கேன், போதுமா? நாங்களும் தான் அந்த ஆள் வச்சிருக்கோம். போதுமா இல்லை உன்னத்துக்குள்ள கேட்டுமா? யார்கிட்ட பிலிம் காட்டுற? நாங்க யாரும் தெரியுமில்ல? வெறும் பிலிம் ரெடி. ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். அவருக்கு நீங்க யாரு? அவரோட சம்சாரம். தாலி சென்டிமெண்ட் எப்பயுமே ஜாமீன் கூட ஒரு நிமிஷமா. நீங்க போலாம் சார். எப்படி என்ன சார் அந்த அம்மா பவரை காட்டினாங்க, பணத்தை காட்டினாங்க, நீங்க மசியவே இல்ல. வேற எதை கட்ட சொல்ற? இந்த அம்மா தாலியை காட்டினாங்க, உடனே ரிலீஸ் பண்ணிட்டீங்களே. யோ, சில பொம்பளைங்க ஜாலிக்காக வாழ்வாங்க, சில பொம்பளைங்க தாலிக்காக வாழ்வாங்க. முதல்ல வந்தது ஜாலி கேஸ், ரெண்டாவது வந்ததுக்கு தாலி தான் பேஸ். மனுஷனா பிறந்துட்டா தாயை மதிக்கணும், தாலியை மதிக்கணும். ஜாலி தாலி. ஐயா, ஐயாவுக்கு தெரியாம அவரை ரிலீஸ் பண்ணி விட்டீங்க. ஆமா. அவர் உங்களை எந்த ஊருக்கு மாத்துவாரோ? அவர் என்ன எந்த ஊருக்கு மாத்தினாலும் சரி, அந்த ஊர்லயும் நான் பொழைச்சிக்குவேன். ஏன்னா எனக்கும் ஊருக்கும் ரொம்ப ராசி. திருப்பதி, தர்மபுரி. அடுத்த படம் வந்து திருத்தணி வரைக்கும். திருத்தணியானா? தர்மபுரி முடிச்சு. தர்மபுரி. அது இன்ட்ரோ பார்த்தனா நீ கேட்ட இன்ட்ரோல அமர்க்கலமான இன்ட்ரோ காட்டு. இந்த ஏஏ போட்டோ ஷூட் அதெல்லாம் எல்லாம் கரெக்டா ஆமாடா ஆமாடா. ஏய் அப்பவே வந்துரும். அப்பவே வந்திருக்கும். போட்டா இப்போ என்ன பண்றாங்க பண்ணுங்க. ஏல முந்தாச்சு. ஒரு பாஸ்கி. ஆமா பாஸ்கி வரல.
மோதிரத்தை திருப்பி காட்டுங்க. நீ கேட்டது அவன் கேட்டாரு. என்ன சார் இது? போட்டோல மோதிரம் இல்ல, அங்க மோதிரம் இருக்கு. இந்த வயசுல இவர் கையில இந்த மோதிரம் தான் இருக்கும். அந்த டாலரை திருப்பி காட்டு. ஏப்பா பையன்களத்துல டாலரை காணோம், ஆனா இதுல இருக்க. இந்த வயசுல இந்த டாலர் இவர் கழுத்துல இருக்கும். இந்த டாலர் இந்த உயிர் இருக்காம பாருங்க. என்னைய ஓட்டோட சொல்ல கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு முகம் அந்த பக்கம் திரும்பி. இப்ப நீ சொல்லு. இந்த வயசுல திரும்பிதான் நிப்பாரு. ஸ்லோ மோஷன்ல திரும்பி அவருக்கு சாதாரண ஆளா? போடுங்க. யோ, எடுத்த உடனே முகத்தை காட்டுறதுக்கு வேற சாதாரண ஹீரோவா? ரியல் ஹீரோ. இப்ப பாருங்க. இது வேற உடச்சு வச்சுடா. டேய் என்னடா வயர்லெஸ் போட்டு நசிக்கிறீங்க? என்னவா போன் இது? எங்க பெரியம்மா ட்ரை பண்ற லைனே கிடைக்க மாட்டேங்குது. இதுலயா? இந்த போனுக்கு அந்த மியூசிக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிடுறேன். சாப்பிடலாம். இப்ப நான் வெறும் பணக்காரன் இல்லையா, எங்க ஊர்லயே முதல் பணக்காரன். 200 ஏக்கருக்கு அதிபதி. அந்த சிலந்திக்கு வாயில வலதான் பின்ன தெரியும், ஆனா இந்த பெருச்சாளிக்கு குழியே பறிக்க தெரியும். பறிச்சல்ல குழி அந்த சிவராமுக்கு. நீங்க செல்லுலார் போன் கிடைக்கல நமக்கு. தாய்மங்கல திருவிழாவை போயிட்டு இந்த போன் ஆகி இல்ல இல்ல இது ஸ்ரீகாந்த் தேவன் நினைக்கிறேன். சொல்ல வந்தது மியூசிக். திருப்பி இவருக்கு வரேன். சிவந்திக்கு இடத்துல மியூசிக் வரேன். இன்னைக்கு எங்க ஊர்லயே நான் தான் முதல் பணக்காரன். என்னது இதுக்கே மலைச்சு போய் நிக்கிறீங்க? இன்னைக்கு நான் 200 ஏக்கராக்கு அதிபதி. ஐயா, இந்த பெருச்சாளி இல்ல, தானா குழிய பறிச்சு அதுவே உள்ள போய் படுத்துக்கிறோம். சரி திருப்பாச்சி அவங்க என்ன அப்படிங்க? ஒரு நாள் இருந்து கூட உங்களுக்கு 200 வயசு. அப்பெல்லாம் கேமராமேன் நடக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஆனா நம்ம இவ்வளவுதான் பேசினாலுமே போடும்போது நமக்கு லைட்டா இதான் வைப்பு. இது மாதிரி அதை விட ஆதி பிரபு ஒரு படத்துல இருப்பாங்கல்ல. இப்ப மொத்தத்துல என்ன சொன்னாலும் அந்த டயத்துல நம்ம அந்த படம் பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு. சில படம் அதே மாதிரி இருந்தனால ஒரு மாதிரியா இருந்தது. அதை வந்து ஒத்துக்கிட்டு தான். நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஐயாவுக்கு. என்னன்னா எல்லா ஊர் பேரும் வச்சுட்டேன், சிவகங்கைன்னு வச்சு அது ஒரு சர்க்கரை புரிஞ்சு வரும். கரெக்டா அதை கொஞ்சம் வித்தியாசமும் பண்ணலாம். அப்புறம் எப்படி பிடிக்கிறது? 9 காலாச்சு சாப்பிட போகணும்டா. சுகர் மாத்திரை போட்டு வந்து சொன்னாங்க போயிருக்கு.